ஆவியார் போற்றி போற்றி போற்றி. தந்தை மகனார் தூய ஆவியார் போற்றி போற்றி போற்றி. வாழும் கடவுளின் கோயில்களே, தூயவர் தூயவர் நம் இறைவன், துதிகளிலே அவர் வாழ்கின்றார். தூயவர் தூயவர் நம் இறைவன், துதிகளிலே அவர் வாழ்கின்றார். தூய்மை தொடங்கும் அலங்காரமுடன் அவரை துதிப்போமே. அவர் சாயலிலே நாம் உருவானோம், அவர் ஆலயமாய் திகழ்வோம். தந்தை மகனார் தூய ஆவியார் போற்றி போற்றி போற்றி. 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 வாழும் கடவுளின் கோயில்களே, வாசலை திறந்து வைப்போம். நம்மை வானுயர்வாக எழுப்பிய தேவன் வாழ்ந்து புகழ் திசைப்போம். வாழும் கடவுளின் கோயில்களே, வாசலை திறந்து வைப்போம். நம்மை வானுயர்வாக எழுப்பிய தேவன் வாழ்ந்து புகழ் திசைப்போம். தந்தை மகனார் தூய ஆவியார் போற்றி போற்றி போற்றி. தந்தை மகனார் தூய ஆவியார் போற்றி போற்றி போற்றி. வாழும் கடவுளின் கோயில்களே, தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகின்றது. பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது 50ஆம் நாள் விழா. தொடக்ககால திரு அவையில் திரு அவை பிறந்த நாள் விழா. ஆண்டவர் இயேசு தாம் உயிர்த்து விண்ணகம் சென்று 50ஆம் நாள் தாம் வாக்களித்தவாறே தூய ஆவியாரை உங்களுக்கு துணையாளராக வருவேன், அவர் வந்து உங்களை வழிநடத்துவார்,
நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று தம்முடைய திருத்தூதர்களுக்கு வாக்களித்தார். அவர் வாக்குறுதியின்படி தூய ஆவியார் துணையாக வரும் வரை நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள். தூய ஆவியாரின் வல்லமையை பெற்ற பிறகு, ஆற்றலை சக்தியை பெற்ற பிறகு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கேட்டுக்கொண்டார். அந்த ஆவியின் வல்லமையை உணர்ந்த நாள் இன்று. அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற நாள் இன்று. அன்னையாம் திரு அவை இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே நம்முடைய திருத்தலத்திலே தாம் ஆயராக, கும்பகோணம் மறை மாவட்டத்தின் ஆயராக பிப்ரவரி மாதம் 11 நாள் ஆயர் திருளைப்பாட்டு நிகழ்வை அர்ச்சிக்கப்பட்ட அந்த நிகழ்வை பெற்ற பிறகு திருத்தலத்திற்கு வந்து முதன்முறையாக தம்முடைய முதல் நன்றி திருப்பலியை மேதகு ஆயர் டாக்டர் ஜீவானந்தம் அமர்நாதன் அவர் நிறைவேற்றி நமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருத்தலத்தின் அதிபர் பெயராலும் அனைத்து நிர்வாக தந்தையர்கள், நிறுவன தந்தையர்கள், அருள் சகோதரிகள், தன்னார்வ பணியாளர்கள், பங்கு மக்கள் அன்னையினுடைய திருப்பயணம் சார்பாக ஆயர் அவர்களை அன்போடு இத்திருத்தலத்திற்கு வரவேற்கின்றோம். கும்பகோணம் மறை மாவட்டத்தின் ஆயராக அவர்கள் பொறுப்பேற்று செய்கின்ற அனைத்து பணியையும் அன்னையினுடைய அருளால், ஆசிரால் அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். அன்னையினுடைய அருட்கரம் என்றும் என்னாலும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும். அன்னையினுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் அவர்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த ஆன்மீக மேய்ப்பு பணியில் அன்னையினுடைய அருட்கரம் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இந்த அன்னையுடைய திருத்தலுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்காகவும் ஆயர் அவர்கள் தன்னுடைய இந்த முதல் நன்றி திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தூய மறைநலம் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறி
இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகில் எத்தேக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்பியருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ் என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 104 பதிலுரை பாடல்.
முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். புதுப்பித்திடும் பூமியின் முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். ஆவியை அனுப்பும், உமது ஆவியை அனுப்பும். ஆவியை அனுப்பும், உமது ஆவியை அனுப்பும். புதுப்பித்திடும் பூமியின் முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். போற்றி பாடிடு என் கடவுளின் மேன்மைதனை நீ புகழ்ந்து போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை நீ போற்றி பாடிடு என் கடவுளின் மேன்மைதனை நீ புகழ்ந்து போற்றிடு. பேரொழியை பெருமாந்தை அவர் ஆடையாய் கொண்டார். பேரொழியை பெருமாந்தை அவர் ஆடையாய் கொண்டார். அழித்தளம் நீரினில் பூமியை நிறுத்தினில் என்றும் அசையாது. ஆவியை அனுப்பும், உமது ஆவியை அனுப்பும். ஆவியை அனுப்பும், உமது ஆவியை அனுப்பும். புதுப்பித்திடும் பூமியின் முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல் பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல் பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பறைத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றி ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் எழுந்து நிற்போம். தொடர் பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம் மீதின் அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விரிந்தனரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. எழுந்தருளிவாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும்
பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பெந்தகோஸ்தே விழா என்றால் தூய ஆவியார் பெருவிழா. நமது திரு அவை 2000 ஆண்டுகளாக இயேசுனுடைய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனையோ மேடு பள்ளங்களை திரு அவை சந்தித்திருக்கிறது. ஏற்ற இறக்கங்களை அனுபவித்திருக்கிறது. வேதகலாமணைகளை அனுபவித்திருக்கிறது. ஆனால் யாராலும் திரு அவையை அழிக்க முடியவில்லை. காரணம், இறைவனுடைய ஆவியானவர் திரு அவை தொடக்கத்தின் முதலே நம்மோடு இருந்து வருகிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த இறைவன் இயேசு தன்னுடைய ஆவியார் வழியாக நம்மோடு உடன் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஊனக்கண்களால் பார்க்க முடியாத, எந்த அளவையாலும் அளக்க முடியாத தூய ஆவியார் நம்மில் வாழ்கிறார். அதைத்தான் பெந்தகோஸ்தே பெரு விழாவாக நாம் இன்று கொண்டாடுகிறோம். எங்கே தூய ஆவியார் இருக்கிறார் என்று எல்லோரும் நினைக்கலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தென் அமெரிக்கா நாட்டு கடலிலே அந்த காலத்து கப்பல் ஒன்று பயணம் செய்து கொண்டிருந்தது. திடீரென்று கப்பலிலே தொழில்நுட்ப கோளாறு நின்று விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாரும் உதவிக்கு இல்லை. இருந்த உணவெல்லாம் தீர்ந்து விடுகிறது. குடிக்க நீரும் தீர்ந்து விடுகிறது. தாகத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இறந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கப்பல் ஒன்று அந்த வழியாக வருகிறது. இந்த கப்பல் மாலுமி இங்கிருந்து கத்துகிறார், நாங்கள் தாகத்தால் செத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், தண்ணீர் கொடுங்கள் என்று. அந்த கப்பலிலிருந்து ஒருவர் சொல்லுகிறார், வாளியை கப்பலிலிருந்து கீழே இறக்குங்கள் என்று சொல்லுகிறார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. கடல் தண்ணீரை எப்படி குடிக்க முடியும், இது எப்படி முடியும் என்று கேட்கிறார். இல்லை, நீங்கள் வாளியை கப்பலிலிருந்து கீழே இறக்குங்கள் கயிறு கட்டி என்று சொல்லுகிறார். மீண்டும் இவருக்கு கோபம் வந்து விட்டது. திட்டிக் கொண்டு அமைதியாக இருந்து விட்டார். அந்த கப்பல் சென்று விட்டது. பிறகு இந்த கப்பலில் பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் செய்து பார்க்கலாமே என்று சொல்லி ஒரு வாளியிலே கயிறை கட்டி கப்பலுக்கு வெளியே தண்ணீருக்குள் விட்டார். தண்ணீரை மோண்டு வெளியே கொண்டு வந்து அதை குடித்தார். குடித்து பார்த்தால் அற்புதமான நல்ல குடி தண்ணீர். எல்லோருக்கும் ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம் என்று நினைத்தார்கள். பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது, அந்த இடம் எந்த இடம் என்றால் அமேசான் நதி கடலுக்குள் நுழைகின்ற பகுதி, கடலுக்குள் சங்கமிக்கின்ற பகுதி. ஆகவே அந்த தண்ணீர் தான் கடலுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரிலே தான் கப்பல் நின்று கொண்டிருந்திருக்கிறது. ஆகவே அத்தனை நாட்கள் நல்ல தண்ணீரை அவர்கள் வைத்து கொண்டே தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை என்று புலம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடியிலேயே தண்ணீர் இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆவியானவரும் அப்படித்தான் நம்முடைய வாழ்விலே நம்மோடு இருக்கிறார். இத்தனை பேர் அன்னையுடைய பரிந்துரை நம்பி வந்திருக்கிறோமே, அந்த அன்னை யாரை நம்பினாள்? இறைவனை நம்பினாள். அந்த இறைவன் தான் மகனாக இயேசுவாக நம்மிடம் வாழ்ந்தார். அவர் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், அதுவரையில் என்னுடைய துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன்,
அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களை நன்னெறியில் வழிநடத்துவார் என்று சொன்னார். அது பொய்யாகுமா? அதை உண்மையிலேயே நம்புகிறவர்கள் அவருடைய வாழ்விலே தூய ஆவியார் செயல்படுவதை உணர்வார்கள். நாம் ஒவ்வொரு முறை திருவருட்சாதனத்தை பெறுகிற பொழுதும் தூய ஆவியானவர் நமக்கு வழங்கப்படுகிறார். இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களுடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்கும். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். அதிலே திருத்தூதர்கள் பேசுகிறார்கள். எருசலேமிலே எண்ணற்ற மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் அவர்களுடைய மொழியிலே இவர்கள் பேசுவதை புரிந்து கொள்கிறார்கள். அதே சமயம் தொடக்க நூலிலே போய் பார்த்தீர்கள் என்றால் இயல் 11 அன்று மக்கள் பாபேல் கோபுரம் கட்டுகிறார்கள். வானலாவ ஒரு கோபுரம் கட்டி நம்முடைய நகரின் பெருமையை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று இருமாப்போடு ஆணவத்தோடு அவர்கள் அதை செய்ய தொடங்கினார்கள். அன்று நடந்தது என்ன? மக்களை மொழிகளால் இறைவன் பிரித்தார். ஆனால் இன்று தூயாவின் அருளால் பல மொழிகள் பேசினாலும் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார். அதுதான் இறைவனுடைய அற்புதமான செயல். ஆக இந்த ஆவியானவர் நமக்கு திருமுழுக்கின் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பாக, இன்னும் சிறப்பாக உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனத்தை பெற்ற பொழுதும் நமக்கு தூய ஆவியானவர் அளிக்கப்பட்டார். அவருடைய கொடைகள் ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவை. ஆகவேதான் வளருகின்ற பருவத்திலே, விவரம் தெரிகின்ற பருவத்திலே ஞானம், புத்தி, அறிவு இவையெல்லாம் தேவைப்படுகிற காலத்திலே நமக்கு அந்த திருவருட்சாதனம் கொடுக்கப்படுகிறது. அதில் உண்மையிலே நம்பிக்கை வைத்து அதை வாங்கியவர்கள் நிச்சயமாக அந்த ஆவிக்குரிய செயல்பாடுகளை தங்களுடைய வாழ்விலே செய்வார்கள். எத்தனை புனிதர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களாம் அற்புதங்களை செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அதைவிட பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். ஏன், உயிரையே கூட கையளித்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு தைரியம், மன வலிமை எதனால் கிடைத்தது? அவர்கள் தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை, உடனிருப்பை தங்களுடைய வாழ்விலே உணர்ந்ததால். ஆகவே அந்த தூய ஆவியானவர் இருக்கிற பொழுது எதையும் செய்ய முடியும். அதைத்தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய இயல் 4 சொல்லுவார். 4:13 சொல்லுவார், எனக்கு வலுவூட்டும் இறைவன் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய இயலும். எதையும் என்றால் இயேசு சொன்ன எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற அர்த்தம். அவர் அப்படி வாழ்ந்தார். இங்கிலாந்து நாட்டிலே மார்கரெட் மிடில்டன் என்ற ஒரு புனிதை உண்டு. அவர் வாழ்ந்த பொழுது அங்கு கத்தோலிக்கர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்நாட்டு அரசு பிரிவினை சபையை சேர்ந்தவர் கத்தோலிக்களை கொண்டு குவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திருப்பலி நிறைவேற்ற முடியாது. இந்த பெண்மணி இரகசியமாக குருக்களை அழைத்து தன்னுடைய வீட்டிலே பதுங்கு குழி ஒன்று வைத்து அதிலே திருப்பலி நிறைவேற்றி நற்கருணை பாதுகாத்து வந்தார். இது தெரிந்தவுடன் அந்த அரசி அவளை இழுத்து வந்து நற்கருணை பழித்து பேசு என்று சொல்லுகிறார். முடியாது என்று சொல்லுகிறார். அப்படின்னா உன்னை சித்திரவதை செய்வோம் என்கிறார். செய்யுங்கள் பார்க்கலாம் என்கிறார். அவரை தரையிலே படுக்க வைத்து அவர் மேலே பாரமான மரக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கொண்டே வருகிறார்கள். சொல், நற்கருணை பழித்து சொல், பழித்து சொல் என்று. நற்கருணை வாழ்க, நற்கருணை வாழ்க என்று சொல்லுகிறார். அதிகமாக கட்டைகளை வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூச்சு நிறுத்தப்பட்டு இறந்து போகிறார். அவருக்கு எந்த துணிச்சல், அந்த துணிச்சல் எப்படி வந்தது? ஆவியானுடைய உடனிருப்பை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தார். அன்புக்குரியவர், நம்முடைய வாழ்விலும் ஆவியானவர் பல்வேறு விதங்களிலே இருக்கிறார். உதாரணமாக, நமக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் நாம் செய்கின்ற ஒரு சிறிய தவற்றை சுட்டி காட்டுகிற பொழுது அது தூய ஆவியானவருடைய செயல்.
நாம் ஆபத்தில் இருக்கிற பொழுது நமக்கு உதவியாக ஓடி வருகிறவர் தூய ஆவியானவருடைய அடையாளம். ஆகவே நம்முடைய வாழ்வில் தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். We should allow the Holy Spirit to work in us. அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அப்படி தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அதற்கு அடையாளம் ஒன்று இருக்கும், அதை வெளிப்படுத்தும் விதம் ஒன்று இருக்கும். அது எதில் இருக்கிறது என்றால் மன்னிப்பதில் இருக்கிறது. நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், இயேசு சொல்லுகிறார், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏனெனில் தூய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இருக்கும். இவைகளுக்கு தடைகளாக இருப்பது பகைமை, வெறுப்பு. ஆக இந்த பகைமை, வெறுப்பு ஒழிய வேண்டுமெனில் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தூய ஆவியானுடைய பெருவிழாவிலே அவருடைய உடனிருப்பை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மிலே உணர அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் வழியாக அவருடைய பிரசன்னத்தை, உடனிருப்பை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அன்னை மரியாள் மிகச்சிறந்த உதாரணம். இந்த தூய ஆவியார் பெருவிழாவின் பொழுது அன்னை மரியாளும் இருக்கிறார். தூய ஆவியானவர் எல்லோருமேலும் இறங்கி வருகிறார். அன்னை மரியாள் இயேசு உயிர்த்தது முதல் அவர்களோடு இருக்கிறாரே. இவர்களெல்லாம் யார்? அவருடைய மகனை காட்டி கொடுத்தவர்கள். அவருடைய மகன் பிடிபட்ட பொழுது துண்டை காணும், துணியை காணும் என்று ஓடியவர்கள். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் எல்லாம் என் மகனுடைய சீடர்களா? உங்களைப்போ அவர் நம்பினாரு என்று அங்கலாய்த்திருக்கலாம், அவர்கள் வெறுத்திருக்கலாம். ஆனால் அவரோடு கூட இருந்து ஜெபிக்கிறார். காரணம், அவர்களை அவர் மன்னித்து விட்டார். இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார், தன் மகன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் அவர்களை வழி நடத்துவார், நான் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளாக அவர்களை நேசித்தார், மன்னித்தார். ஆகவே அன்புக்குரியவர், நாம் நம்முடைய வாழ்விலே இந்த இறைவனுடைய உடனிருப்பை, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஊனக்கண்களினால் பார்க்க முடியாது, எந்த அளவையாலும் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆவியானவருடைய உடனிருப்பை நாம் முதலிலே நம்ப வேண்டும். நம்பி அவர் நம்முடைய வாழ்விலே செயல்பட அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஆவியாவர் நம்புகிறவர்கள் ஆவிக்குரிய இயல்போடு வாழ்வார்கள் என்று வாசிக்க கேட்டோம். ஊனி இயல்பு, இந்த உடல் சொல்லுகிற இயல்புப்படி, அதனுடைய இயல்புப்படி வாழ்ந்தோம் என்றால் நாம் தீமைகளில் விழுவோம். ஆனால் நம்முள் இருக்கிற தூயாவியாருடைய இயல்புக்குரியவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நல்லவை எவையோ, கண்ணியமானவை எதுவோ, நேர்மையானது எதுவோ, எல்லோருக்கும் நல்லது எதுவோ அதையே நம் மனதிலே சிந்திப்போம். அதையே சிந்தித்து அதன் வழியிலே செயல்படுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லா அருளும் நிறைவாக கிடைக்கும். இறுதியாக கார்டினல் நியூமன் ஒரு பாடல் எழுதினார் தூய ஆவியாரை பற்றி. தூய ஆவியாரே எழுந்தருளி வாரும், என் கண்களை பார்க்க செய்யும், என் வாயை பேச செய்யும், என் காதுகளை கேட்கச் செய்யும், என் கரங்களை ஏழைகள் நோக்கி நீளச் செய்யும், இறுதியாக இயேசுவை எங்களை தொடச் செய்யும் என்று சொல்லுவார். ஆகவே அதே ஜெபத்தை நாமும் என்று சொல்லி தூய ஆவியார் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திரு அவையையும் திரு அவையுடைய தலைவர்களையும் நம்ம எல்லா மக்களையும் அந்த தூய ஆவியார் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்பிக்கை இறைக்கை ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும்
தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து குடிமை இருக்கிற நம் மத்தியில் அவர் நிறைவாக பிரசன்னமாய் இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்களிலே உணர்ந்தவர்களாய் நம்முடைய எல்லாருடைய தேவைகளுக்காகவும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த இயேசுவே, உமது இறையரசை கட்டி எழுப்பும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட தூய ஆவியாரின் அருள் வளங்களை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நீதி நேர்மையுடன் நல்லாட்சி புரிந்திடவும், சமாதான பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல நல்ல ஞானத்தையும் அடித்தட்டு மக்களுக்கு உதவும் தாராள மனத்தையும் கொடுத்திடவும், எங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து நாடு செழித்திடவும் உமது ஆசிரை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாங்கள் அனைவரும் பல்வேறு சூழல்களால் வேறுபட்டு கிடந்தாலும் ஒரே தந்தையின் மக்களாக உமது ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஒன்றுபட்டு வாழ பணிக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்தவர்களாக அன்பு, மகிழ்வு, அமைதி, பரிவு, பொறுமை, பரிவு, நன்னயம் போன்ற தூய ஆவியின் கனிகளில் வேரூன்றி கிறிஸ்தவ வாழ்விற்கு சான்று பகர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள பக்தர்களையும் சமூக ஊடகங்கள் வழியாக திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வருகை புரிந்துள்ள இவர்கள் அனைவரும் இன்னல்கள் இடையூறுகள் நீங்கி நிறைவான மகிழ்வான வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற தந்தையை இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களையும் இன்னும் இந்த திருத்தலத்தில் இப்பொழுது குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் நீர் எங்களுக்கு சித்தமானால் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக.
என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறை பொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீட்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கியுள்ளீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரை அறிக்கையிட செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க அனைத்துலகம் மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமள
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். தந்தையே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை சிறப்பாக எங்கள் தலைமை ஆயர் பிரான்சிஸ் இன்றைய இந்த திருப்பலியை தலைமையேற்று நன்றி பலி செலுத்தி அன்னையின் பக்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற குடந்தை மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன், தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பேரூர் தந்தை சகாயராஜ், முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், சொந்தமான மக்கள், சிறப்பாக அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து தூய ஆவியினால் அவருடைய கொடைகளை கொடுத்து அன்பின் நிறைவை அடைய செய்ய வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப திருவையின் பிள்ளைகளாக எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரது குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாடுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயன இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயன இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, விண்ணக கொடைகளை உங்கள் திரு அவைக்கு தாராளமாய் வழங்குகின்றீர். நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்று வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதை ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி
தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்ய அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.